விளங்குதுங்களா? காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்க. வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. நான் உங்களுக்காக என்னுடைய சரீரத்தில் செய்ததை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம். நான் உங்களுக்காக இதுக்காக இந்த இரத்தத்தை சிந்தினேன் என்பதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். ஏனெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தாங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார்கள். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஆகையால் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம், உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக நீர் கர்த்தாவே பலியாக செலுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, மிருகத்தினுடைய இரத்தம் அல்ல, ஜீவனுள்ள இரத்தம். ஆண்டவரே, உலகத்தின் மனுக்குலத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக எங்களுக்காக பலியானீர். ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூறும்படியாக எங்களுக்கு இந்த திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி நீர் இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நினைவு கூறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம் ஐயா. இதை பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய பிள்ளையுடைய சரீரத்திலேயும் சுகமும் ஆரோக்கியமும் தெய்வீக சுகமும் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அபாத்திரமாய் இதை எண்ணாதபடிக்கு எதுக்காக இதை நீ செய்தீர் என்று உணர்ந்து இதை பங்கு பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகளை மன்னியுங்க, குற்றங்களை மன்னியுங்க. மற்றவர்களுக்கு இடரலா இருப்போம் என்றால் அதை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலேயே சப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்க வாங்கி புசிங்க. இது உங்களுக்காக பிற்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்றார். ஆண்டவரே, உடைய கரத்தில் இருக்கிற இந்த ரொட்டி உம்முடைய சரீரம் என்று சொன்னீங்க. உம்முடைய சரீரமாகவே இதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒன்றாக இதை நாம் புசிப்போமாக. போஜனம் பண்ணின பின்பு அந்தபடி ஒரு பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலேயாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஏன் ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்? ரட்சிக்கப்படுங்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டு இருப்போமே, ஏன் ரத்தம் சிந்த வேண்டும்? ஏன் என்ற ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. ஆக ஆவிலை மரித்திருக்கிற நமக்கு இந்த இரத்தத்தின் மூலமாய் கர்த்தர் ஜீவனை தருகிறார். இந்த இரத்தத்தில் விடுதலை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அன்றைக்கு மீட்கப்பட்டது போல நாமும் பாவத்திலிருந்து இயேசு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே அதுக்கு அடையாளமாக இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். ஆண்டவரே, எங்களுடைய கரத்தில் இருக்கிற இந்த திராட்சை ரசம் உங்களுடைய இரத்தம் என்று நீங்க சொன்னீங்க. இரத்தமாகவே நினைவு கூறுகிறோம். ஒன்றாக பானம் பண்ணுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமருவோம். இன்றைக்கு நம்ம மத்தியில் 2 பேர் புதிதாக வந்திருக்கிறார்கள். ஒருத்தங்க பேரு அருள்மொழி, இன்னொருத்தர் பேர் ரேவதி. சமானி தான் அவங்களை கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டை கொடுத்து அவரை நாம் வரவேற்போம். ஸோ அவங்களுக்காக நம்ம அப்புறமா ஜெபிப்போம். ஏனென்றால் அவங்க சரீரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. இதுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவங்களுக்கு சுகத்து கொடுப்பாராக. அல்லேலூயா. So, Vincent, are you ready? Oh, come. Baby dedication, குழந்தை பிரதிஷ்டை. It is a ஸ்பெஷல், ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பம். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். அவர்களும் கூடி வந்திருக்கிறார்கள். ஸோ குழந்தை பிரதிஷ்டை என்பது இந்த குழந்தையை குழந்தைக்கு பேர் வந்து ஜேரியல். போய் தானே ஜேரியல் வச்சிருக்கிறாங்க. ஜெயிலிருந்து கூப்பிட்டுறாதீங்க, ஜேரியல். ஸோ அதனால பெற்றோர்கள் தங்கள் குழந்தையை தேவனுடைய வழியிலே அவர்கள் வளர்க்கவும், அவருடைய வழிகாட்டுதலையும் ஆசீர்வாதங்களை தேடவும் ஒரு உறுதிமொழியை அவர்கள் எடுக்கும்படியாக இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார்கள். ஆக பேபி டெடிகேஷன் என்பது, குழந்தை பிரதிஷ்டை என்பது ஒரு பாரம்பரியம் மட்டும் அல்ல. இட் இஸ் ரிச்சுவல், பட் நாட் ஒன்லி தட். அது மட்டும் கிடையாது. பேபி டெடிகேஷன்ன்றது இது வந்து நீங்க வேதத்துல முழுவதும் நீங்க பார்க்கலாம். வேதத்தில் அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா யாரு? சாமுவேல், அன்னாள் குழந்தைய தேவ சமூகத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள் இல்லையா?
127 சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன். இல்லைங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் தேவனாலே தங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு தெய்வீக ஆசீர்வாதம். சில்ட்ரன்ஸ் ஆர் பிளெஸிங்ஸ். புரியுதுங்களா? பிள்ளைகள் ஆசீர்வாதமான ஒரு காரியம். அநேகர் இன்றைக்கு பிள்ளைகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். கோயிலுக்கு தான் போய் வராங்க, அப்பயும் அவங்களுக்கு பிள்ளை கிடைக்கல. கிறிஸ்தவர்கள் கூட அநேகருக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனா ஜெபம் பண்ணால் நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். அந்த கர்ப்பத்தின் தடைக்கு காரணம் என்ன, ஏன் ஆண்டவர் கர்ப்பத்தை அடைத்தார் அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிச்சா நிச்சயமாய் ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். அப்படின்னு சொன்னாங்களா? அல்லேலூயா. அதே நேரத்தில் அன்னார் பார்க்கிறோம், ஒரு பொருத்தனையோடு ஒரு பொருத்தனையோடு அன்னார் ஜெபிச்சா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தார், அந்த பிள்ளையை என்ன செய்வேன், உமக்காக நான் வளர்த்துருவேன். இல்லையா? ஸோ நம்ம பைபிளில் அதை நம்ம படிக்கலாம். ஸோ ஆகினால் அருமையானவரை, இன்றைக்கு இவர்கள் இந்த பிள்ளையை தேவனுடைய சமூகத்தில் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ பெற்றோருடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். The parents' responsibility is very very important. இன்னைக்கு அநேக குழந்தைகள் பிள்ளைகள் இன்னைக்கு கெட்டு போறாங்கன்னா அதுக்கு காரணம் the parents. சண்டே ஸ்கூல் விட்டுட்டா என் பிள்ளைங்களாம் தெரிஞ்சிருவாங்க, என் பிள்ளைங்களாம் டிசிப்ளின் ஆயிடுவாங்க அப்படின்னா ஆக மாட்டாங்க. 10% ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 90% உங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க பிள்ளைங்க. நீங்க சொல்லிக் கொடுத்தால், நீங்கள் உங்கள் பிள்ளையை கண்டிப்போடு கவனத்தோடு வளர்த்தால் நிச்சயமாக அவர்கள் நல்லா இருப்பார்கள். ஆமென் சொல்லாமா? சினிமாவில் அப்படி ஒரு பாட்டு இருக்கும். என்ன பாட்டுன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில், அவன் கெட்டவனாவதும் திருடனாவதும் கேன்சராவதும் அன்னை வளர்ப்பினிலே. How the parents, how the mothers guiding and leading the baby, the children, very very important. புரியுதுங்களா? ஆமென். இன்னைக்கு திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், ரவுடிகள், போதை வித்தர்கள் பேரெல்லாம் கேட்டா மைக்கேல், ஜான், ஜோசப் இப்படிதான் வருது. இல்லையா? அப்படிதான் பார்த்துருக்கீங்க தானே? எவ்வளவு விஷயம் தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாம ஆண்டவரை விட்டு ஒதுங்கி போனவர்கள் தான் இவர்கள். ஸோ ஆனாலும் தமிழில் சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி பதம். ஆமா தானே? ஒரு சோறு பதம். அந்த சோறு நல்லா இருக்கா இல்லையா, அந்த சோறு வேந்திருக்கா இல்லையான்றத ஒரு அரிசி ஒரு சோறு எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு அவமானம், அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்றால் அது நம்மளையும் தான். இல்லைங்களா? அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படாதவர்கள், இந்த கிறிஸ்டின்ஸ் யாராவது தப்பு பண்ணிட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கிறிஸ்துவ அப்படி பண்ணாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஆர் டூயிங் திஸ் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா they know Christians is a very good people. கிறிஸ்துவ ரொம்ப நல்லவங்க அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அதனால பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி. அதனால சாட்சியாய் வாழுவோம், நம் சாட்சியாய் வாழுவோம். அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. So பிள்ளைகள் பெற்றோர், parents you must teach your children Bible. கல்கி குமுதம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை, பைபிள் சொல்லிக் கொடுங்க. உபாகம புஸ்தகத்துல ஜீவனையில் நம்ம பார்க்கிறோம், தங்கள் வீட்டிலே விசுவாசத்துக்கும் தெய்வ பக்திக்கும் முன்மாதிரியாக பெற்றோர் இருக்க வேண்டும். You be must what they call example. ஆமென். ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு. பிள்ளை போய் அப்பாவை கேட்டா எனக்கு நேரம் இல்லை, அம்மாவை கேட்டா எனக்கு வேலை இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே இந்த பிள்ளைக்கு உதவியே செய்யலை. they never bothered about the children. ஸோ ஃபைனலி என்ன ஆச்சுன்னா, அந்த பிள்ளை தாத்தா வீட்டுக்கு ஓடி போச்சு. தேடுறாங்க 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 கிடைக்கல, எங்க போச்சுன்னு தேடுறாங்க தேடுறாங்க கிடைக்கல. கடைசி கண்டுபிடிச்சா எங்க இருக்கேன், தாத்தா வீட்டில். அது நோட்ஸ் எழுதி வச்சிருந்துச்சு. என்னன்னா, நான் உங்ககிட்ட வந்து என்னுடைய பிரச்சனையை சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, என்னுடைய காரியத்தை நீங்க விசாரிக்க மாட்டீங்க, என்னுடைய படிப்புல எனக்கு அக்கறை காட்ட மாட்டீங்க. ஐ நோ பாயிண்ட் லீவிங் வித் யூ. நீங்களும் அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க ஒன்று சேருங்க, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சிருச்சான். ஸோ ஃபைனலி தி பேரண்ட்ஸ்
எக்ரி டு பி அ பீஸ். 2 பேரும் சமாதானத்துக்கு ஒரு முடிவு பண்ணாங்க. 2 பேரும் சமாதானம் ஆனாங்க. ஸோ the girl come back to the house. Amen. So it is very important. ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா நீங்க பிள்ளைங்களுக்கு எப்படியா இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எக்ஸாம்பிளா இருக்கு. அல்லேலூயா. சொத்து பெரிய சொத்தெல்லாம் கிடையாதுங்க. உங்க பிள்ளைங்க தான் உங்க சொத்து இல்லையா? பிள்ளைகள் வளர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்காக நீங்க வளர்க்கணும். ஏன்னா கர்த்தர் கணக்கு கேட்பாரு. The day will come, God will ask you about your children. You have to give account. Amen. Hallelujah. So இவங்களுக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது, சபையில் இருக்கிறவங்களும் பொறுப்பு தான் இல்லையா? சபையில் இருக்கிற பிள்ளைங்களை நீங்களும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீங்க. ஸோ நீங்களும் பிள்ளைங்களை நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி அவங்களை நடத்துறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ அதனால அருமையானவர்களே, இன்றைக்கு இவர்கள் பிள்ளையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபிக்க போறாங்க. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். பேரை மறந்துட்டேன். அதுக்கு முன்ன நீங்க என்ன செய்யணும்? உங்க பிள்ளையை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஓகேங்களா? ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைக்கு எங்களுடைய குழந்தையை உங்களுடைய சமூகத்துல நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எப்படி இயேசுவின் தாயாக மரியாளின் முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றி எப்படி இயேசுவை அவர்கள் வளர்த்தார்களோ நடத்தினார்களோ அதுபோல நாங்களும் இந்த பிள்ளைகளை உமக்கென்று நடத்தி முன்மாதிரியாக வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, செயலில் உம்முடைய கருத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, உலகத்திலே எந்த குழந்தையும் வீணாக பிறப்பது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் உங்களுடைய திட்டத்தோடு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திலே வருகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேறு உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஆயின் கர்ப்பத்திலே கண்ட தேவன் பிள்ளை ஆண்டவரே சுகபத்திரமாக இந்த பூமிக்கு கொண்டு வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குழந்தை ஆண்டவரே வளர்ந்து வர நாட்களிலே உங்களுடைய தயவு உங்களுடைய கிருபை மனிதருடைய தயவு எப்போது இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த குழந்தை பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற நல்ல சுபாவமும் நல்ல எண்ணங்களோடு கூட வாழ உதவி செய்வீராக. இந்த குழந்தைக்கு இடையூறாக யாரும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு முன்மாதிரியாய் பெற்றோர்களும் மற்றவர்கள் இருக்கும்படியாக நாங்கள் செபித்து உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வளர்ந்து வர நாட்களிலே ஞானத்தையும் ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு அறிவையும் கொடுப்பீராக என்று சொல்லி உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. எந்த நோயோ எந்த வியாதியோ பிள்ளைக்கு வராதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே முற்றிலுமாய் மூடி நாங்கள் மறைக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சேரையில இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே பிரதிஷ்டை செய்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல பிதாவே, தர்மியான நேரத்துக்காக நான் செபிக்கிறேன். நல்ல லலிதாக்காகவும் மிஸ்டருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே, இந்த குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, தெளிவான சிந்தனை கொடுங்க, எண்ணங்களை கொடுங்க. கணவன் மனைவி என்கிற உறவிலே ஆண்டவரே எந்த விதமான குழப்பங்கள் இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு வாழ்ந்து இந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்க நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குழந்தைகள் தானே என்று சொல்லி அற்பமாக நினைக்காதபடிக்கு அவர்களும் இந்த உலகத்திலே ஒரு ஜீவனா இருக்கிறார்கள் என்பதை அறிந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மை நல்ல கனி கொடுக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். God expecting us to give a என்ன கொடுக்கணும்? நல்ல கனி கொடுக்கணும். குட் ஃப்ரூட், நல்ல கனி கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க, நான் ஒரு நல்ல கனி. நான் ஒரு நல்ல கனி. என்ன கனி அது? ஆவின் கனி. என்ன கனி? ஆவின் கனி. சரி, இப்ப கனி நல்லா இருக்கணும்னா என்ன நல்லா இருக்கணும்? ஒரு மரத்துல இருக்கிற கனி நல்லா இருக்கணும்னா என்ன நல்லா இருக்கணும்? வேறு நல்லா இருக்கணும். வேறு நல்லா இருந்தாதான் கனி நல்லா இருக்கும். ஆமென். If the fruit want to be a good fruit, the root must be a good root. இல்லையா? சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அருமையானவர்களே, நாம நல்ல கனி கொடுக்க இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? Why we cannot give a good fruit? காரணம் என்ன? ஏன் நல்ல கனி கொடுக்க முடியவில்லை? அப்படி என்றால் வேறுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன இருக்கு? வேறுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. வேறுல நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக தோல்விகள், அநேக விதமான வாழ்க்கையில பிரச்சனைகள். சில பகுதிகளில கனி கொடுக்கிறோம், சில பகுதிகளில நம்மளால கனி கொடுக்க முடியல, சில பகுதிகளிலே கெட்ட கனி கொடுக்கிறோம். சோ இப்படியாக நம்முடைய வாழ்நாளிலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், அதுக்கு காரணம் வேர்தான். the root cause. வேறு நல்லா இருக்கணுங்க. வேறு நல்லா இருந்தா தாங்க கனி நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம கனி நம்ம வாழ்க்கையில வரத்துக்காக பிரயாசப்படுகிறோம், கனி கொடுக்கும்படியாக பிரயாசப்படுகிறோம். இட் இஸ் குட், நல்லதுதான். ஆனா கனி கொடுக்க, கனியை பிரயாசப்படுத்த, கனி அழகா இருக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறது நல்லது. ஆனா அதை விட நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், வேறு கவனிக்கணும். வேறு நல்லா இருக்கா? வேருக்கு சிறப்பா இருக்கா? வேறு சரியா இருக்குதா? அப்படின்றத நம்ம சரிப்படுத்தினாதான் அந்த கனி நல்லா இருக்கும். ஏன்னா வேர்ல இருந்துதான் எல்லாமே மரத்துக்கும் கிளைக்கும் அந்த கனிக்கு போகிறது. So the root must be a good root. பீட்ரூட், கோட்ரூட்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இது வேர், நல்ல ஒரு வேராக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கனி மேலே நோக்கமா இருக்கிறோம். கனி மேல நோக்கமா இருக்கிறத விட்டுட்டு என்ன செய்யுங்க, நீங்க வேறு மேல நோக்கமா இருங்க. Do I what is called a foundation? Do I my foundation is the correct place? என்னுடைய அஸ்திபாரத்தை சரியாய் வைத்திருக்கிறேனா? சரியான இடத்துல என் அஸ்திபாரத்தை நான் போட்டிருக்கிறேனா? அப்படி நம்ம யோசிக்கணும். அப்படி நம்ம யோசிக்கும் போது நம்முடைய கனி அது நன்றாக இருப்பதற்கு அது முக்கியமாக அது இருக்கும். அல்லேலூயா. சோ நம்ம வேறு சரியா இருந்தால் நம்முடைய கனி மாறும். வேறு சரியா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். John Gospel chapter 15 verse 8. 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், you are giving a multiple fruits. நீங்க கனி கொடுக்கிறதுனால யார் மகிமைப்படுகிறா? பிதா மகிமைப்படுகிறார். உங்களுடைய கனி பிதாவை மகிமைப்படுத்துகிறது. உங்களுடைய கனி மற்றவர்களை சாட்சியாய் வாழ வைக்கிறது. உங்களுடைய கனி மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிறது. சோ உங்க கனி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. Your fruits is very very important. நீங்க கனின்னு சொல்லும்போது அப்படி பழத்தை மட்டும் பார்க்காதீங்க. என்ன பார்க்க கூடாது? ஆரஞ்சு பழம், ஆப்பிள் அப்படி பார்க்காதீங்க.
கனின்னு சொல்லும் போதே நீங்க டக்குன்னு என்ன செய்யணும்? ஆவின் கனிக்கு நீங்க வந்துடணும். ஆவின் கனிக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்க 9 கனி இருக்குது. திங்க் அபவுட் த 9 fruits. அந்த 9 கனி யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் பேர் என்னது? லவ். LOVE, லவ், அன்பு. அன்புன்ற கனி நமக்கு இருக்கா? Do we have a love? அன்பா இருக்கிறோமா? அன்பு செலுத்துகிறோமா? நம்மளை பார்க்கிறவங்க நம்மகிட்ட அன்பு இருக்குன்னு நினைக்கிறாங்களா? இல்ல இந்த ஆண்டு போனா ரொம்ப ஆயிடும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா? சோ கனி ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற பக்தர்கள், இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ஸ் ஹீரோஸ், சாம்பியன்ஸ், அவங்கள நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த கணிக்கு வருவோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் வீழ்ச்சி, ஏன் கட்டுகள்? நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வேலை ஒரு இடத்துல நிரந்தரமா செய்ய மாட்டாங்க. அடிக்கடிக்கு வேலையில பிரச்சனை, அடிக்கடிக்கு வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? காரணம் என்ன தெரியுங்களா? their foundation not strong. அவங்க போட்ட அந்த அஸ்திபாரம், அந்த வேறு சரியில்லை. அதனாலதான் இன்னைக்கு வேற வேற இடத்துல வேலையை மாத்தி மாத்தி போக வேண்டியதா இருக்கிறது. நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. சோ இதெல்லாம் நாம் சரிப்படுத்த வேண்டும் என்றால் you must go to the root cause. பக்கத்துல பேச சொல்லுங்க, உங்க வேறு சரியா இருக்கா? வேறு சரியா இருக்கா? அது கேட்டீங்களா? கேட்டீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு யோபு தெரியும்? தெரியும். ஜோப் பழைய ஏற்பாடுல ஜோப் அவருக்கு தெரியும் தானே? பழைய ஏற்பாடுல உள்ளவங்களுக்கு கிருபை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எஸ், இருந்துச்சு. ஆனா நம்மள போல கிருபை கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டுல கிருபை. மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் உண்டாக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை உண்டாக்கப்பட்டது. So we are under grace. Old Testament people under the law. அவங்க நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில நம்ம சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது நல்லது. சில பாடங்களை கர்த்தர் அவர்கள் மூலமாக நமக்கு போதிக்கிறார். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யாரு? ஜோப் இல்லையா? அல்லேலூயா. யோவான் 1:17 வாசிங்களேன். John 1:17. யோவான் 1:17. எப்படி எனில் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. ஆகையினால் அருமையானவர்களே, தேவன் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நம்முடைய தரத்தை அவர் எதிர்பார்க்கிறது போல பழைய ஏற்பாட்டில் அவர் அவ்வளவா எதிர்பார்க்கல. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல கிருபை கிடையாது. பழைய ஏற்பாட்டுல பிரமாணங்கள், நியாய பிரமாணம் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறதுனால our quality is very very great. நம்முடைய தரம் மிக மிக உயர்ந்த ஒரு இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். So you are a very very quality people. புரியுதுங்களா? So you are not ordinary, you are a extraordinary. Not nariya. Ordinary இல்ல, ordinary. சாதாரணமான நெறி கிடையாது. Ordinary. You are ordinary, not you are just ordinary. You are extraordinary. Understand? புரியுதுங்களா? நீங்க விசேஷமானவர்கள். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமானவர்கள். Hallelujah. In the eyes of the Lord, you are a special. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீங்க ஸ்பெஷலுங்க. Yes. So ஆண்டவருடைய பார்வையில நீங்க ஸ்பெஷல். மத்தவங்க பார்வையில எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. ஹalleluya. அவங்க எதனா யோசிச்சு போட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில பரிசுத்தவான்களை தேவன் எப்படி பார்த்தார்? How God looked at the Old Testament heroes அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்ம யோபு நம்ம எடுக்கலாம் இல்லையா? அருமையானவர்களே,
அதாவது தேவன் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் God never tempted. நல்லா வச்சுங்க, டெஸ்ட் கிடையாது. God never tempted anyone. நீங்க அந்த யாக்கோபு புத்தகத்தை நீங்க வாசிக்கலாம். தேவன் ஒருவரையும் ஒருபோதும் சோதிக்கிறவர் அல்ல. God never tempted anybody. ஆனா God will test. God என்ன செய்வாரு? டெஸ்ட் பண்ணுவார் இல்லையா? நீதிமானை சோதித்து அறிகிறார். God tested the righteous. நீதிமானை சோதித்து அறிகிறார். சோ அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இருக்க பரிசுத்தவான்கள் பார்க்கும்போது யோபுவை ஆண்டவர் விசேஷமாய் பார்த்திருக்கிறார். God's eye. நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைச்சிச்சு. ஆனா அவருக்கு கிருபை தான் கிடைச்சிச்சு. ஆனா நோவாவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லல. God never testify about Noah. ஆனா யோபுவை பத்தி சாட்சி சொல்லி இருக்கிறார். ஆமா தானே? யோபுவை பத்தி என்ன சொல்லி இருக்காரு? என்ன சாட்சி சொன்னாரு? எத்தனை பேர் தெரியும்? பூமியின் மேல் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை வெறுத்து தன் வழிகளை எல்லாம் குற்றமற்றவராகவும் சன்மார்க்கரமாகவும் ஒருவர் இருந்திருப்பார் என்று தேடி செஞ்சோம். அது யாரு? யோபு இல்லையா? யோபு பத்தி அநேக பிரச்சனை நம்ம கேட்டிருக்கலாம். ஏன் யோபு சோதிக்கப்பட்டார் அப்படின்னு பிரச்சனை கேட்டிருக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபியர், அவருக்குள்ள ஒரு பயம், அதனால அவர் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிக்கலாம். ஒரு வைரக்கல் பாத்தீங்கன்னா அது பல டைமென்ஷன்ல இருக்கும். பாத்திருக்கீங்க தானே? நீங்க வெளிச்சம் இப்படி அடிச்சீங்கன்னா அது பல இடங்கள்ல அந்த ஒளி போகும். டிஃபரெண்ட் டைமென்ஷன்ல ஒளி போகும். கர்த்தருடைய வார்த்தை என்பது மெனி டைமென்ஷன்ல இருக்குது. ராமே சொல்லமா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை, ஒரு வசனத்தை எடுத்து பல விதங்களிலே இன்னைக்கு பிரசங்கிக்கிறார்கள். It is a revelation. அது அந்த வார்த்தை குறித்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா பைபிள் புதையல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் இஸ் a treasure இல்லையா? அது புதையல் என்ன செய்ய? எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வேத வசனங்களை போதிக்க வாசிக்க ஆண்டவர் பல டைமென்ஷன்ல அதனுடைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். God will give you different revelation about the word of God. இப்ப நான் படிக்கும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடு வரும், நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரும், மத்தவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரும். நான் அந்த வசனத்தை பலமுறை வாசிச்சேன். ஆனா திடீரென்று ஒரு நாள் வாசிக்கும் போது ஆண்டவர் வேறு ஒரு டைமென்ஷன்ல வெளிப்பாடுல கர்த்தர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் பல விதத்திலே பல காரியங்களை என்ன செய்யறார்? போதகர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சோ அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜோபு. சோ யோபுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா சாத்தான் வந்தவன ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்டாரு? எங்கிருந்து வரன்னு கேட்டாரு. அவன் என்ன சொன்னா? ஊரெல்லாம் சுத்தி. இன்னைக்கு ஊர் சுத்துறவங்களுக்கு எல்லாம் ஊர் சுத்தி அவங்களுக்கு பேர். ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். என்னத்துக்கு ஊரெல்லாம் சுத்தினேன்? யார் ஏமாந்துருப்பாங்க, யார விழுகலாம், யார பிடிக்கலாம்னு சுத்தி பார்த்தேன். ஆனா ஒருத்தரும் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. ஆனா அவனுக்கு யார் மேல கண்ணு? யோபு மேல கண்ணு இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு, யோபு மேல கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறார். யோபு மேல கண் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சரிப்பா, நீ யோபு பாருப்பா அப்படின்ற. யோபு பாரு, நீ கண்டு வச்சதே ஓகே, நீ பாரு, யோபு பாரு. ஆனா ஆண்டவர் சாத்தாங்கிட்ட யோபுடைய திறமையோ அல்லது யோபுடைய தாளந்தையோ சொல்லி பேசல. He never talk about Job's talent or Job's skill or Job's integrity இல்ல integrity ஜோபுடைய என்ன சொல்லுவாங்க நாலேஜ், அதெல்லாம் பத்தி சாத்தான் கிட்ட சொல்லல. ஏன்னா அதெல்லாம் இஸ் நாட் a great. தேவன் பார்வையில தாளந்துகளோ திறமையோ சிறப்போ இஸ் நாட் a great.
பெரிய காரியமே கிடையாது. அப்ப தேவன் எதை பார்க்கிறார்? தேவன் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நம்முடைய திறமையையா, இல்ல நம்முடைய அறிவையோ, இல்ல நம்முடைய நாலேஜா? அவர் அதை எதிர்பார்க்கிறாரு. அவர் அதை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கிறார்? What God look at us, what God wants us to be. எதை எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட? நம்ம வருங்க fear, பயம். பயம் இல்லாம இருக்குன்னு எதிர்பார்க்கிறாரா? ஓகே, வேற யாரு? எதை எதிர்பார்க்கிறாரு? உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன இவ்வளவு சோர்வா இருக்கு இன்னைக்கு? பைபிள் சொல்லுது, நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. So what God expected us? பரிசுத்தமா இருக்கணும். holiness, பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதை விட நம்மள என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, முதல் வாசிச்சபடி கனி எதிர்பார்க்கிறார். என்ன கனி எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா. ஒரு இடத்துல போறாரு, ஒரு மரத்தை பார்க்கிறாரு, என்ன இல்ல அதுல? கனி இல்ல. there's no fruits. ஆனா இலை இருக்கு, மரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, மண் இருக்கு, வேறு எல்லாம் இருக்கு, எவ்ரிதிங் தேர். ஆனா என்ன இல்ல? எல்லாம் இருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும் இல்லைங்க. வாழ்க்கையில நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோங்க, ஆனா ஏதோ சில பகுதியில தேவன் எதிர்பார்க்கிற கனி இல்லாம இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த இல்லாத கனிகளை இருக்கும்படியாய் கர்த்தர் செயல்படுவாராக. அல்லேலூயா. அந்த எங்க அந்த கனி கொடுக்க முடியாத இருக்கிற ஒரு வேர், அந்த வேரை கர்த்தர் பிடிங்கி எடுப்பாராக. அல்லேலூயா. சோ அப்ப ஆண்டவர் யோபை பத்தி சொல்லும் பொழுது அவரு இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லல இல்லையா? என்ன சுட்டி காண்பித்தார் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறார்கள், ஊழிய சாதனை செய்கிறார்கள் இல்லையா? அதை குறிச்சு ஆண்டவர் பெருசா பூரிப்பாவது கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல மத்திய 7ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல சொன்னாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க தீர்க்க தரிசனம், நாங்க ஊழியம், அற்புதம், உயிர்த்தல் எல்லாம் பண்ணோம் அப்படின்றாங்க. இட் இஸ் a great work. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? I am not looking at that. அது நான் பெருசா நான் என்ன செய்யற எதிர்பார்க்கல. அப்ப என்ன எதிர்பார்த்தாரு? என்னுடைய சித்தத்தை செய்தீர்களா? அதான் எதிர்பார்க்கிறார். ஆமென். இயேசு 29-30 வயசு வரைக்கும் எந்த ஊழியத்தையும் செய்யலங்க. எதாவது ஊழியம் செஞ்சாரா? ஒளியுமே செய்யல. தேவாலயத்துல போயிட்டு அங்க ஏசாயா புத்தகத்தை வாசிச்சாரு, சொன்னாரு. அந்த சதுசேயர், பரிசேயர், வேத பாரகத்துல பேசினாரு. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, இவருக்கு எவ்வளவு பெரிய ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பட் நெவர் டு எனி மிரக்கல். எந்த அற்புதத்தையும் அவர் செய்யல, எந்த கனமான ஊழியத்தையும் அவர் செய்யல. ஆனா ஞானஸ்தானம் எடுத்து கரைகுலையில வரும்போது மேல இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஒளிமே செய்யாத ஒரு ஆள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார்னா வாட் இஸ் த ரீசன்? காரணம் என்னங்க? என்ன ரீசன்? இயேசுகிட்ட என்ன இருந்துச்சு? கனி இருந்துச்சு. என்ன கனி இருந்துச்சு? கீழ்படிகிற கனி இருந்துச்சு. அம்மா அப்பாவுக்கு கீழ்படிந்திருந்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில் ஒழுக்கமுள்ளவனாக இருந்தார், நெறி தவறாமல் இருந்தார், எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சாரு. எப்ப? அந்த 30 வயசுக்கு போறக்குள்ளார எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சாரு. கீழ்படிஞ்சாரு அம்மா அப்பாவுக்கு, தான் கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சாரு. ஏன் யாருடையும் சண்டை போடல, வம்பு இழுக்கல, எதுவுமே செய்யல, எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சாரு. அதுதான் தேவனுக்கு பிரியமா இருந்தது. ஒருவேளை நீங்க ஊழியெல்லாம் செய்யலனாலும், பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் புரியலனாலும் இட்ஸ் ஓகே, ஃபைன். ஆனா தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப தேவன் எதை பார்த்து பூரிக்கிறார்? தேவன் எதிர்பார்த்து மகிழ்கிறார்? யோபிடத்தில் என்னத்தை கண்டார்? What God look at Job? யோபிடத்தில் என்ன இருந்துச்சு? எதை பார்த்தாரு? என்னத்தை பார்த்தாரு? உத்தமத்தை பார்த்தார். அல்லேலூயா. God look at him. என்னது? இன்டெகிரிட்டி. உத்தமத்தை பார்த்தார். உத்தமமா இருக்கிறோமா? நீதிமானா இருக்கிறோமா? நீதியா இருக்கிறோமா? நேர்மையா இருக்கிறோமா? பணத்தை பார்க்கல, செல்வத்தை பார்க்கல, அறிவை பார்க்கல, ஞானத்தை பார்க்கல. என்னத்தை பார்த்தாரு? உத்தமத்தை பார்த்தார். அல்லேலூயா. பிசாசு கூட வல்லமை இருக்கு. பிசாசு கூட என்ன இருக்கு?
வல்லமை இருக்கு. இயற்கையை கூட அவனால என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். காற்றையும் கடலையும் உண்டாக்கினான். எங்க கடல்ல போட்ல போகும்போது அது அவன் தான் உண்டாக்குறான். He can do it. Certain amount of the power he had. ஒரு அளவுக்கு அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, வல்லமை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவன் அவ்வளவு பெரிய வல்லமை, அறிவை மிஞ்சி எல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுங்களா? அவன் திருடனாகவும் கொள்ளக்காரனாகவும் அழிக்கிறவனுமாகவும் பொய்க்கு பிதாவுமாய் இருந்தான். புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் என்ன செய்யற, அவன்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது நல்ல குணங்களை எதிர்பார்த்தான். God expecting me a good characters. நல்ல குணங்க, நற்குணங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நற்குணம் உள்ளவர்களை கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். நம்ம அவருக்காக சாட்சியா வாழ்றது ஒண்ணு, ஆனா அவரு நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. போன வாரம் நம்ம பிரசங்க கேட்டப்ப பிரமோத் அவர் பிரசங்கம் பண்ணும்போது வைராக்கியத்தை பத்தி பேசினார். ஞாபகம் இருக்கா? வைராக்கியம். யார் வைராக்கியம் இருந்தது பைபிள்ல? எலியோ தேவனுக்காக வைராக்கியமா இருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம தேவனுக்காக வைராக்கியமா இருப்பதை காட்டிலும் நமக்காக தேவன் வைராக்கியமா இருக்கிறார். ராமன் சொல்லலாம்ல? அல்லேலூயா. நமக்காக அவர் வைராக்கியமா. என்ன வைராக்கியம்? என் பிள்ளை சரியா இருப்பான், என் பிள்ளை கரெக்டா இருப்பாரு, என் பிள்ளை சரியா செய்வாரு அப்படின்னு ஒரு வைராக்கியமா யார்கிட்ட பேசுறாரு? சவால் விடுறாரு. யாருக்கிட்ட? சாத்தான் கிட்ட சவால் விடுறாரு. Do you want to see my son? என் சன்னை பாக்குறியா? யோபை பாக்குறியா? Do you see him? பாக்குறியா? எவ்வளவு எனக்கு உத்தமமா இருக்கிறான். பொல்லாப்பை விட்டு அவன் என்ன செய்கிறான்? பாவத்தை விட்டு ஒதுங்கி தேவனுக்கு பிரியமா இருக்கிறான். Do you want to see? பார்க்க போறியா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்களையும் என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியுமா? Do God can testify about us? சொல்ல முடியுமா? சாத்தானே நீ பஸ் ராஜாவை போய் சோதிப்பான்னு சொல்லி அவர் சாத்தானுக்கு உத்தரவு கொடுப்பாரா? சொல்லுங்க. இல்ல உங்களை சோதிக்கும்படி கர்த்தர் உத்தரவு கொடுப்பாரா? நிச்சயமா கொடுக்க மாட்டார். கொடுத்தாரா நம்ம தொலைஞ்சோம். If God permitted to give Satan to test us, we are no more. புரியுதுங்களா? ஆனா யோபு சொல்றாரு, go and test என்றாரு. போய் டெஸ்ட் பண்ணுப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? சவால் விடுற. நம்மள வச்சு ஆண்டவர் சவால் விடவே முடியாது. ஆனா யோபு வச்சு சவால் விடுறார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னார், தேவன் யோபுவின் குணத்தை அறிந்திருந்தார். அல்லேலூயா. சோ யோபுவுக்குள்ளாக நல்ல ஒரு குணாதிசயம் அவருக்குள் இருந்தது. குற்றமற்றவர், செம்மையமானவர், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு மனிதரை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. God looking someone like that. யோபு போல ஒரு மனுஷனை தேடுறாரு. சோ அதுல பிசாசு என்ன செய்யறான்? யோபு பார்த்திருக்கிறான் இல்லையா? அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? உலக காரியத்துல அவங்கள மேன்மையா வைக்கிறாங்க. கௌரவத்துல மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? கௌரவப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு அநேக போலி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அநேக போலி போதகர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? சும்மானாச்சும் கடவுளுக்கு நான் வாழ்றேன், கடவுளுக்காக உழைக்கிறேன், கடவுளுக்காக சேவை செய்யறேன்னு சொல்லி இப்படி உண்மை இல்லாமல் பணத்துக்காக லாபத்துக்காக வேலை செய்கிற வாழ்ற அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். Are you living for something which is not pleasing God? யாருக்கு எதுக்காக வாழ்றாங்க? பணத்துக்காகவா? சேர்ச்சிக்கு வந்தா எனக்கு ஏதாவது கிடைக்கும், சேர்ச்சிக்கு வந்தா என்னை தேவன் ஆசீர்வதிப்பாரு, சேர்ச்சிக்கு வந்தா என் பிரச்சனை தீர்ந்துரும், சேர்ச்சிக்கு வந்தா வியாதி நல்லாயிரும். வியாதி நல்லாகிறதுக்கு டாக்டர்கிட்ட போங்க, பிரச்சனை தீர்க்கிறதுக்கு பேங்க் போங்க, அவங்களுக்கு பணம் கொடுப்போம், பிரச்சனை தீர்த்தலாம். வியாதிக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வியாதிக்கு மருந்து கொடுப்பாரு, வியாதி நல்லாயிரும். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, go look for the counselor. ஆலோசனை போங்க, அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். Why you need Jesus? ஏசு எதுக்காக தேவை? Why you need? ஏன் இயேசு கும்பிடுறீங்க? ஏன் இயேசு நம்புறீங்க? ஏன் இயேசு வணங்குறீங்க? எனக்கு ஏதாவது கிடைக்குங்க? கேளுங்க, அப்போது கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காருங்க. அதனால நான் கேட்கறதுக்கு வந்திருக்கிறேங்க.
எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோடு வாழ்கிறோம்? அருமையானவர்களே, ஏதாவது கடைக்கு சேர்ச்சிக்கு வராதீங்க, ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சேர்ச்சிக்கு வராதீங்க. உங்களை உருவாக்குகிற ஒரு இடமாய் சபைக்கு வாங்க. அல்லேலூயா. When you come to the church, God will mold you. அவர் உங்களை மோல்ட் பண்ணுவாரு, அவர் உங்களை சரிப்படுத்துவாரு, உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றுவாரு, உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவார், சிந்தனைகளை மாற்றுவார். That is the place of the church. நம்மை மாற்றி உருவாக்குகிற ஒரு இடம் தான் சபை. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஒரு இடம் தான் சபை. So just come and sanctify yourself, sacrifice yourself. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் உங்களை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவரு சுகந்த வாசனையாய் அதை ஏற்றுக்கொள்வார். நீங்க தேவனுக்கு பிரியமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சோ யோபுவிடத்தில் ஆண்டவர் கண்டது என்ன தெரியுங்களா? யோபுவிடத்தில் நல்ல குணங்களை அவர் பார்த்தார். நல்ல குணங்களை, நல்ல நற்சாட்சிகளை என்ன செய்தார்? யோபுவிடத்தில் அவர் பார்த்தார். அல்லேலூயா. அதனால் அருமையானவர்களே, இன்னைக்கு முக்கியமான ஒரு கேள்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? How you think the spiritual life? அதை விட நம்ம என்ன நேசிக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வாரா? இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து சுட்டி காட்டுவாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமென். சோ அருமையானவர்களே, யோபுவிடத்தில் ஆண்டவர் முதலாக கண்டது நற்சாட்சி. நல்ல சாட்சி உள்ள ஒரு மனுஷனாக யோபு வாழ்ந்தார். நல்ல கனி உள்ள ஒரு மனிதனாக யோபு வாழ்ந்தார். What about us? நம்மளை பத்தி நம்முடைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம வேதத்தின் மூலமாக நம்ம பார்க்க வேண்டும். அதனால் அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் இயேசுவை தேடுவதற்கு முக்கியமான காரணம் என்னத்துக்காக? லாபத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நல்லது கிடைக்கின்றதுக்காக. அப்படிதான் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு தேவை என்று. God knows what you need. அல்லேலூயா. அதனால ஜெபம்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து அவரிடத்துல கேட்கிறது கிடையாது. எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க. இப்படிதான் ஜெபம் நினைச்சுக்கிட்டு நம்ம ஜெபத்துல உட்காரும் போதும் இதை கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி போரிங் ஆயிரும். என்ன இது அன்னாட இதையே கேட்கறதா இருக்கு, அன்னாட இதையே சொல்றதா இருக்கு. You will be boring. So pray it. இப்ப பாருங்க, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமும் பரிசுத்தப்படுவதாக, அப்புறம் வருவதாக. ராஜ்யம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர் இல்லையா? நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது இருக்கா வசனம்? நீங்க ஜெபிக்க வேண்டிய விதம் என்னங்க? வேற விதமா இல்லையா? அந்த புடவை வேற விதமான புடவை இல்லையா? வேற விதமான ட்ரெஸ் இல்லையா? அப்படி என்றால் விதம் என்றால் விதவிதமான, டிஃபரெண்ட். பதில் பாஸ் சொல்லுங்க. டிஃபரெண்ட். எல்லாம் இங்கிலீஷ் பேசுறீங்க. விதவிதமான அப்படின்னு ஆள் என்ன சொல்லணும்னா, ஜெபத்துல பல விதங்கள் இருக்கிறது. There are many kinds of prayer, many different kinds of prayer. ஒரே விதமான ஜெபம் இல்லைங்க, பல விதமான ஜெபம் இருக்குதுங்க. எது எதுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு விதம் இருக்கிறது. சோ ஆண்டவருடைய சமூகத்துல நான் என்ன சொல்றேன்னா, அதிகமா நான் என்ன ஜெபிக்கிறேன்னா, ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஆண்டவரை புகழ்கிறேன், ஆண்டவரை போற்றுகிறேன், வசனத்தை அறிக்கை செய்கிறேன். That is the prayer. Hallelujah. ஆண்டவரோடு உறவாடுவதுதான் ஜெபம். ஆண்டவரோடு பேசுவதுதான் ஜெபம். கேட்பது கிடையாது. Don't ask. அது சொல்றாரு, நீ என்ன நினைக்கிறியோ, என்ன கேட்க போறியோ, I already know. எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறேன். என் நாமத்துல நீ அதை பெற்றுக்கொள்ளு அப்படின்ற. சோ அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு என்ன கேட்கிறேன்னா, நம்ம அவரிடத்துல நம்ம பேசுறது 10 நிமிஷம் தான் இருக்கணும். 90% அவரு பேசணும் நம்ம கிட்ட. ராமேஷ் சொல்லமா? ஏன்னா நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அவருக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன கேட்க போறோம்ன்றது அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன செய்ய போறான்றது நமக்கு தெரியாது. அதனால 90% ஆண்டு நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்கன்னு அவரிடத்துல நம்ம உட்கார்ந்து பேசும்போது தேவன் அநேக காரியங்களை நம்ம வெளிப்படுத்துவார்.
God will reveal many things. அதுதான் ஜெபம். ஓகேங்களா? சோ அப்ப இங்க பார்க்கிறோம், சாத்தானுகிட்ட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பெர்மிஷன் கொடுக்கிறாரு. என்னதுக்கு பெர்மிஷன்? யோபு என்ன செய்ய, நீ சோதிப்பா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரெண்டு கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவை குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அருமையானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல எல்லாமே காலி. ஒரே நாள்ல எல்லாமே காலி ஆயிடுச்சு இல்லையா? அப்ப யோபு சொல்றாரு, இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தது. This all are God given me, but he have all the right to take away. எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்குங்க. அதனால அவர் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு தெரியாது இது சாத்தான் சோதிச்சுதான் இதெல்லாம் லாஸ் பண்ணிச்சுன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ எந்த விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோபு தன் வாயினாலே தேவனை குற்றப்படுத்தவே கிடையாது, தேவனை பழி சொல்லவே கிடையாது. ஆதாம கேட்டாரு, ஆதாமே ஆதாமே ஏன் நீ இதை செய்தாய்? ஆண்டவரே நீங்க கொடுத்த வைஃப் தான் ஆண்டவரே. யாரு? வைஃப் தான். ஏன் உனக்கு புத்தி இல்லையா? உனக்கு அறிவு இல்லை? அவங்கதான் புத்தி இல்லாம அறிவு இல்லாம செஞ்சாங்கன்னா உனக்கு எங்க போனுச்சு? நீ சொல்லிருக்கனால தேவன் சொன்னாரு, அது என்ன செய்யணும்? நம்ம கீழ்படிவோம். அது சாப்பிட வேணாம்னு சொல்லி நீ ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணல? ஐயோ நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இந்த கண்மணி எங்க போவாங்க? நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இந்த தேன்மொழி எங்க போவாங்க? அப்படின்னு சொல்லி பாவம் பார்த்தாங்க. என்ன பார்த்தாரு? பாவம் பார்த்ததுனால எல்லாமே பாவம் ஆயிருச்சு. சொல்லாமா? அல்லேலூயா. சோ உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த அத்தனையும் அவருடைய சொத்து. நீங்களும் அவருடைய சொத்து தான். தெரியுங்களா? பைபிள் சொல்றது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். You are the temple of the God. You are the temple of the Holy Spirit. You not belong to you. நான் எனக்கு சொந்தமில்லை. அந்த வசனம் நீங்க வாசிச்சீங்க, நல்லா இருக்கும். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அது வாசிச்சு அடுத்த வருஷம் சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். புரியுதா சொல்றது? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கு. இந்த ஆலயத்தை நீ கெடுத்தினா எப்படி கெடுக்கிறது? பாவம் செஞ்சு, தண்ணி அடிச்சு, டிராக் அடிச்சு, இதெல்லாம் குடிச்சு உன் சரீரத்தை கெடுத்து போச்சுன்னா என்ன செய்வ? கர்த்தர் உன்னை அழிப்பார். So your body is not yours. புரியுதுங்களா? அதனால இந்த உடம்பை நல்லா வச்சுக்கொள்ளுங்க. இந்த உடம்பை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. தண்ணி அடிக்கிறது, சீர் அடிக்கலாம் விட்டுருங்க. தண்ணி அடிக்கிறது, சீர் அடிக்கலாம் விட்டுருங்க. விட்டுட்டு என்ன செய்யுங்க? பரிசுத்தமா இருங்க. Hallelujah. Don't entertain your body with other things. Hallelujah. கர்த்தரை என்டர்டெயின் பண்ணுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவரை உயர்த்துங்க. அவர் எல்லா காரியத்தையும் உங்களுக்காக அவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆனால் அருமையானவர்களே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா முதல் சோதனை யோபுக்கு சொத்து போச்சு. என்ன போச்சு? சொத்து போச்சு. பிள்ளைங்களாம் போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இது. ரெண்டாவது டெஸ்ட் என்ன தெரியுங்களா? அவருடைய உடம்பு ஃபுல்லா புண்ணாயிருச்சு. உடம்பு பூரா சலம். சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாவே, சின்ன ஒரு சளி பிடிச்சாவே ஆண்டு 1000 கேள்வி. ஆண்டவர் எனக்கு இப்படி இருந்துச்சு, ஏன் ஆண்டவர் இது நடக்குதுன்னு. அந்த ஆளுக்கு உடம்பு பூரா புண்ணு இல்லையா? ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஒரு வார்த்தை கூட ஆண்டுகிட்ட கேட்கல. நாமே சொல்லாமா? அப்ப யோபுடைய குணத்தை பாத்தீங்க தானே? யோபுடைய நற்சாட்சியை பாத்தீங்கன்னா, இது நெவர் கம்ப்ளைண்ட் எனிதிங். He just give thanks to the Lord. கர்த்தருக்கு மட்டும் நன்றி சொல்லிட்டே இருந்தார்.
இல்லையா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் செயல்படுத்தினார், கர்த்தர் நடத்துகிறார், இதையே தான் சொல்லியிருப்பாரு, வேற ஒண்ணுமே சொல்லல இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. The disease, how the disease come, வியாதி எப்படி வருது? பிசாசு தான் கொண்டு வருகிறான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வியாதி யார் கொண்டு வரா? பிசாசு தான் கொண்டு வருகிறான். யோபுக்கு வியாதி கொடுத்தது யாரு? பிசாசு தான் அதை கொடுத்தான் இல்லையா? அதனாலதான் இங்க வாசிச்ச அந்த வசனம் பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, என் உடம்புல ஒரு முள்ளு இருக்குன்றார். உடம்புல அது என்னை குத்துதுன்றார். எதுக்காக குத்துதான்? இன்னைக்கு அநேக பெருமை பாராட்டுகிறார். நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என் ஊழியம் தெரியுமா? என் சபை தெரியுமா? அதெல்லாம் பெருமை பாராட்டுகிறார். ஊழியம், சபை, யாரு நீ, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? குணத்தை பார்க்கிறார். Hallelujah. God seeing your characters. God seeing your integrity. Hallelujah. நல்லா கொஞ்ச நேரம் யோசிங்க. நான் தேவனுக்கு கனி கொடுக்கிறவனா இருக்கிறேனா? என் கனியின் மூலமாய் தேவன் மகிமைப்படுகிறாரா? என்ன ஆண்டவர் பிசாசு இடத்துல டெஸ்ட் பண்றதுக்கு ஓகேன்னுவாரா? அப்படிலாம் நீங்க நல்லா யோசித்து பாருங்க இல்லையா? இப்ப உடம்பு ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? புண்ணாயிடுச்சு. இது ஒரு டெஸ்ட் அவருக்கு. சரி, 2 தாண்டிட்டாரு. இப்ப 3வது இன்னொரு டெஸ்ட் வருது. என்ன டெஸ்ட்? வைஃப் என்ன சொல்றாங்க? ஐயோ, நீ உத்தமத்துல இருந்ததெல்லாம் போதும், ஆண்டவர் நம்மளதெல்லாம் போதும், என்ன செய்ய? தேவனை தூசிச்சு செத்து போ, டாய் அப்படின்னு இல்லைங்களா? இவ்வளவு நாள் வீட்டுல குடும்பம் நடத்தி பிள்ளைங்களை பெற்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து இப்ப வாயில வர வார்த்தை என்ன தெரியுமா? செத்துப்போ. இதுதான் மனுஷனுடைய கடைசி வார்த்தை. அல்லேலூயா. யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன போ, செத்து போ. அந்த ஆள் எதனா பேசினாரா? ஒன்னே ஒண்ணுதான் பேசினார். பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுற. தேவன் கையிலே நன்மையை வாங்கின நாம் தீமையும் பெறக்கூடாதா? கொஞ்சம் சகிச்சுக்கியமா, கொஞ்சம் பொறுத்துக்கியமா அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா. Still never complain about God. மனைவி கூட சொல்லல நீ மோசமானவ, நீ அப்படி இப்படிலாம் சொல்லல இல்லையா? கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கு போறது உனக்கு, அதான் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லிட்டு அதோடு விட்டுட்டார். ராமன் சொல்லாமா? அல்லேலூயா. இன்னைக்கு கணவன்மார்களே, திருமணம் செய்த கணவன்மார்களே, உங்க மனைவி ஏதாவது சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? ரொம்ப அப்செட்டான ஆயிடாதீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறார்கள். The wife are weak vessel. என்ன வெசல்? Weak vessel. பலவீன பாண்டம். பலவீனமானவர்கள். ஏன் பேசணும்? எதுக்கு பேசுறோம்? என்னத்துக்காக பேசணும்? யோசிக்கிறதே கிடையாது. ஏதாவது பேசிடுவாங்க இல்லையா? அதனால கணவன்மார்களே என்ன செய்யுங்க? டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. ஓகே, இக்னோர் பண்ணிருங்க. ஹலோ, சில நேரத்துல சில மனைவி பாருங்க, நமக்கு உபத்திரவமா இருப்பாங்க. என்னவா இருப்பாங்க? உபத்திரவமா இருப்பாங்க. குத்துற முள்ளு மாதிரி இருப்பாங்க. அதையும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க முள்ளு குத்த தான் நம்ம சரியாகும். நம்மளும் சொல்லுவாங்க, ஊராம்பள்ளி ஊட்டி வளர்க்கணும், ஊம்பிள்ள தானா வளரும் இல்லையா? ஊராம்பள்ளி ஊட்டி வளர்க்கணும் என்ன தெரியுங்களா? சொந்த மனைவி என்ன செய்யணும்? நல்லா பார்த்துக்கோ. சொந்த மனைவியே, ஏன்னா சொந்த மனைவி தான் ஊரா பிள்ளை. அதை நீ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா மற்ற பிள்ளைங்களாம் என்ன செய்வாங்க? நல்லா வளருவாங்க. அல்லேலூயா. சோ அதனாலே கணவன்மார்களே, நீங்கள், ஏன்னா இயேசு நம்மளை நேசிச்சிருக்காரு. ஆமா தானே? நம்ம எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு அட்டுழியம் பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு பண்ணியிருக்கிறோம். ஆனா இயேசு நம்ம நேசித்து தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார். நம்முடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தி இருக்கிறார். How much he loves us, but we are very cruel people, we are very bad people. அவன் மோசமானவர்கள். பைபிள் சொல்லுது, பாவிகளா இருக்கும் போதே அவர் நமக்காக மரித்தார். நம்ம பாவி, நம்ம சின்னஸ், ஆனா அவர் நமக்காக எல்லாத்தையும் சகிச்சாருங்க. மணவாட்டிக்காக மணவாளன் எல்லாத்தையும் சகிச்சாரு. அல்லேலூயா. அதனால கணவன்மார்களே, உங்கள் மனைவிகளை குறித்து சொல்லும் பொழுது எல்லாத்தையும் நீங்க சகிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இல்ல, ஆண்டவர் தான் அனுமதிக்கிறாரு. ஏன்னா உங்களை மோல் பண்றதுக்கு. அதே மாதிரிதான் மனைவிமார்களே, உங்களுக்கு
ஒரு மாசமா ஆளா இருந்தாருன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க. அவர் மூலமா நீங்க திருந்துறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, உங்களை மோல் பண்றதுக்காக செய்யறாரு. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் செய்வதெல்லாம் நன்மைக்கானதாய் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் எதை செஞ்சாலும் நல்லதுதான் செய்வார். அந்த ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கணும். அது நீங்க பார்க்கும்போது தப்பா தெரியலாம், பார்க்கும்போது தவறா தெரியலாம், பார்க்கும்போது வித்தியாசமா தெரியலாம், அறிவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா ஒண்ணும் வந்துடாதீங்க, ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியாம ஒரு அறிவும் நமக்கு வராது, ஒரு காரியமும் அவருக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. ஏன்னா முடியல என்ன பண்ணப்பட்டிருக்கு, எண்ணப்பட்டிருக்கு. ஒரு முடிவுல அவருக்கு தெரியாம கீழே உழுவாதான். புரியுதுங்களா? நான் வீட்டுல பார்த்து நிறைய முடி விழுந்து கிடக்கு. அப்ப விழுந்துருச்சு அந்த முடி. அப்ப ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க முடியெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க, அவர் முடிய பத்தி சொல்லல. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒன்றும் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. That is the meaning of the முடி விழுவாது. புரியுதுங்களா? Without his knowledge nothing can happen in your life. Everything happen because of his knowledge. He is permitted. அவரு உத்தரவு கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா. நான்காவதாக யோபுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன். நமக்கு நண்பர்கள் எதுக்காக தெரியுமா இருக்காங்க? ஆபத்து காலத்துல உதவி செய்யறதுக்கு தான் நண்பர்கள் இருக்கிறார். Why we have friends? When we are in difficulties, when we have problems, we are looking for the friends to help us. நண்பர்களை எதிர்பார்ப்போம். ஆனா இங்க யோபுக்கு வந்தாங்க பத்தியா நண்பர்கள், ஒரு 4 பேர் வந்தாங்க பாத்தீங்களா? யோபு இதுவரைக்கும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாரு, பிள்ளைங்க அழிஞ்சு போன தாங்கிட்டாரு, அவர் உடம்புல வந்து தாங்கிட்டாரு, மனைவி சொன்ன தாங்கிட்டாரு. ஆனா கடைசியா இந்த நண்பர்கள் சொன்னாங்க பத்தியா, அதுதான் யோபுவுக்கு அடி மேல அடி வச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க? என்ன சொன்னாங்க? அவனுடைய வியாதிக்கு, அவனுடைய பிரச்சனைக்கு, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? என்னது? அந்தரங்கமான பாவம் செஞ்சிருக்கிறாரு, மறைமுகமா ஒரு பாவம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி யோபுவை அவங்க பண்ண கிண்டல் இருக்குதுங்கள, அவங்க பண்ண அவமானம் இருக்குது, யோபுனால் அது மட்டும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அல்லேலூயா. அதனால when you are trouble, when you are problem, don't look for your friends, just call upon him, he can help you. அதான் சொல்றாரு, உங்க ஆபத்து காலத்துல நண்பனெல்லாம் நம்பி ஓடாத, என்னை நோக்கி சொன்னாரே இல்லையா? when you are trouble, call me, I will there to help you. நான் உனக்கு உதவி செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதனால அருமையானவர்களே, எதுக்காக இத்தனை காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், நற்சாட்சி கொடுத்தார், நல்ல சாட்சி, நல்ல குணம் யோபுக்கு இருந்ததை பத்தி சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சாத்தானு கிட்ட நீ யோபை தாராளமா சோதிச்சுக்கன்னு சொல்லி பெர்மிட் பண்ணாரு. அல்லேலூயா. பைபிள்ல வேற யாரையாச்சும் பெர்மிட் பண்ணிருக்காரா? சோதிங்கன்னு சொல்லியிருக்காரு சாத்தான் கிட்ட? No, the only great man is a Job. அல்லேலூயா. ஏன்னா ஜோபு கிட்ட அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை நம்பின அத்தனை காரியமும் யோபு கிட்ட இருந்தது, அத்தனை கேரக்டர் யோபு கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் யோபு சோதிக்கும்படியா சொன்னார். ஆனால் யோபு அந்த சோதனையிலே வெற்றி பெற்றார். அல்லேலூயா. அவர் இழந்து போனதெல்லாம் இருமடங்காக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீ கூட நம்ம பாட்டு படிச்சோம், நீர் இழந்ததை மறுபடியுமாய் சுதந்திரித்துக் கொள்ளுவாய். You will get back what you will lose. Your integrity will bring it back. உங்களுடைய நல்ல குணம், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நீதி, உங்களுடைய நியாயம், இது எல்லாமே நீங்க இழந்து போனதை மறுபடியுமாய் கொண்டு வரும். It will bring it back. அதனால வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டம் துன்பப்பட்டாலும் ஒரு நாளும் உங்களுடைய நல்ல குணத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஆவின் கனியில நிறைஞ்சிருங்க. அல்லேலூயா. சோ வேறு செக் பண்ணுங்க, வேறு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் வேறு சரியில்லையா அப்படின்னு செக் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன பேசாம இருக்கிறீங்க? மத்திய 7ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க, பிடிச்சிருவோம். Matthew 7:17-18. அப்படியே அப்படியே நல்ல மரமெல்லாம் எப்படியே
அப்படியே. சரி, நல்ல மரம் எல்லாம், நல்ல மரம்ன்றத அந்த இடத்துல என்ன செய்யுங்க, வேறுன்னு படிங்க. நல்ல வேர் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல வேரா இருந்துச்சுன்னா நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ, கெட்ட வேரோ கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட கனிகளை கொடுக்குமா? அந்த மரம் இடத்துல வேறுபட்டுங்க. அப்ப வேறு நல்லா இருந்தால் நல்ல கனிகளை, if your root is good, if your root is okay, it will give you good fruits. ஆனா வேறு கெட்டதா இருந்தா, மரம் கெட்டதாக இருந்தால் என்ன கொடுக்கும்? கெட்ட கனிகளை கொடுக்கும். 17, 18 வச்சீங்களா? நல்ல மரம் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது. Are you a good tree? Are you planted in the river side? நீங்க நீர்க்காலை ஓரமாய் நடப்பட்டிருக்கிறீங்களா? Who is the நீர்க்கால்? Who is the நீர்க்கால்? Jesus is the நீர்க்கால். இயேசுதான் அந்த நீர்க்கால். அந்த நீர்க்கால் ஓரத்துல நீங்க நடப்பட்டிருக்கணும். இயேசுக்குள்ள நீங்க நடப்பட்டிருக்கணும். அந்த இயேசுக்குள்ள நீங்க நடப்பட்டிருந்தாதான் ஏற்ற காலத்திலே கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பார். நீ செய்வதெல்லாம் வலிக்கிட்டு போகும். அப்படி சொல்லுங்க. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Whatever you try to do, it will prosper. ஏன் எங்க நடப்பட்டிருக்கிறீங்க? நீர்க்கால்கள் ஓரமாய். அந்த நீர்க்கால் ஒரு நாள் ட்ரை ஆகாது. ஏன்னா அது ஜீவ நதி. என்ன நதி? அது உங்களுக்குள்ள ஜீவனாய் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சோ அதனால அருமையானவரே, சரியான இடத்துல நீங்க நடப்பட்டிருக்கணும். எங்க நடப்பட்டிருக்கணும்? மத்தேயு 12ஆம் அதிகாரம். இன்னைக்கு தேவையில்லாத வேர்லாம் கர்த்தர் பிடிங்கி எடுப்பாராக. ஆமென். Matthew 12:33. மரம் நல்லதென்றால், மரம் நல்லதென்றால் அதன் கனி நல்லதென்று சொல்லுங்கள். அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டது என்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். மரம் நல்லது அல்லது எப்படி தெரியுமா? கனியினால தெரியுமா? நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி தெரியுமா? நீங்க பேசுறதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. நீங்க சொல்றதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. நீங்க நடக்கிறதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. Are you good man or bad man? Are you good man or bad man, superman, or everything find out by your characters. Hallelujah. இப்போ இன்னொரு வசனம் வாசி முடிச்சிடுவோம். 15 யோவான் 15:5 வாசிங்களேன். முடிச்சுன்னா டைம் போய்கிட்டு தான் இருக்கு. யோவான் 15:5. John 15:5. நானே திராட்சை செடி. யாரு? ஜீசஸ் சொல்றாரு, I am the திராட்சை செடி. I am the திராட்சை செடி. I am the wine. He are the நீங்களோ கொடி. அவரு செடி, நாம கொடி. அவர் செடி, நாம கொடி. நம்ம கொடி எங்க இருக்கணும்? செடியில இருக்கணும். ஆமென். செடி இல்லாம கொடி வராது. புரியுதுங்களா? இந்த கொடிக்கு எல்லாமே, இந்த சோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செடிதான். அப்ப அவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்க கொடி. ஒருவன் எண்ணிலும் நான் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று. என்னை அல்லாமல் உங்களால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே. யூ டூ நத்திங் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. யூ கான்ட் டூ நத்திங். NO no THING thing. Nothing. You can do nothing. ஒண்ணுமே செய்ய முடியாதா? யார் இல்லாமங்க? இயேசு இல்லாம. வேறு யார் தெரியுமாங்க? ஜீசஸ் தாங்க வேறு. வேறு யாரு? ஜீசஸ் தான் வேறு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இயேசுவாகிய வேறு அங்க இல்ல, அநேகருக்கு. புரியுதுங்களா? வேறு இருக்கு, ஆனா வேர்ல சாரம் இல்ல. வேர்ல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. ஏன்? பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது, துதிக்கிறது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது, சந்தோஷப்படுறது கிடையாது, இது எல்லாமே கிடையாது. அதனால வேறு என்ன பண்ண போயிட்டு இருக்கு? மக்கி போய் இருக்கு. வேறு செத்து போன நிலைமையில இருக்கு. ஆக வேறு மக்கி போய் செத்து போயிடுச்சுன்னா கனி நல்லா இருக்குமா?
ஜீசஸ் உங்களுக்குள்ள இருந்தாலும் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருந்தா நிறைய கனி கொடுப்பார்கள். Do Jesus with you? இயேசு இருக்காரா உங்களுக்குள்ள? சொல்லுங்க, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? எப்படி ஜீசஸ் இருக்காரு சொல்லுங்க? அவருடைய சதை மாதிரி உள்ள இருக்காருங்க. ஆமாவா? இல்ல படம் மாதிரி உள்ள இருக்காருங்க. அப்படியா? எப்படி இருக்காரு? அவர் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. நான் அவர் வார்த்தையை சொல்ல 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 அவர் வார்த்தையா இருக்கிறார். ஆமென். என் வார்த்தை உங்களில் இருந்தா நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்றார். என் கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் என் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். If you follow my commandment, you are my son and my daughter. புரியுதுங்களா? அதனால அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யணும்னா வேறாக இயேசுக்குள் கட்டப்பட்டிருக்கணும். ராமன் சொல்லாமா? அல்லேலூயா. அவர் வார்த்தையிலே நாம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா அப்படியே போயிடும், கவலைப்படாதீங்க. ஏசாயா 11:1 வாசிங்களேன். ஐசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி. இது யார் சொல்றது தெரியுங்களா? இயேசுவை சொல்லுகிறார். ஈசா யாரு? தாவீது. தாவீதின் சந்ததியிலே உருவானவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு கிளை சொல்லப்படுறது, அந்த கிளை இயேசு கிறிஸ்து தான். அந்த கிளை எழும்பி செழிக்குமா? இயேசுக்குள் இருக்கிறவர்கள் செழிப்பார்கள். இயேசுக்குள் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுக்குள் இருக்கிறவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அதனால அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நல்ல கனி கொடுக்கிறதா இருக்கணுங்க. அதுக்கு நல்ல வேறாக இயேசுக்குள்ள நீங்க நிலைச்சி இருங்க. இயேசுக்குள்ள நீங்க உண்மையா இருங்க. இயேசுக்குள்ள பரிசுத்தமா இருங்க. எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேரு இயேசுவாகி வேருக்குள்ள நான் இருப்பேன்னு சொல்றீங்க? இயேசுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில கரெக்டா இருங்க, எல்லாத்தையும் சரியா செய்யுங்க. இயேசு உங்களுக்குள் இருப்பார். உங்களுடைய வேறு உறுதியா இருக்கும். உங்களுடைய கனி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சொல்லலாமா? Thank you Jesus. எல்லாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் கம்மி பண்ணி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ ஸ்தோத்திரிக்கிறீங்க. கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் பொறுமையா இருக்கிறார். நம்ம கனி கொடுக்கணும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா எப்ப வெட்டுவார்னு தெரியாது. எப்ப கோடாரி மரத்துக்கு வரும்னு தெரியாது. அது வரத்துக்குள்ளார நம்மை மனமாறி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோபுவிடத்திலே நல்ல குணங்களை நீர் பார்த்து யோபுவுக்கு சான்றிதழ் கொடுத்தீங்க. ஆண்டவரே, என் யோபுவை போல ஒரு மனுஷனும் பூமியில இல்லை. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயனும் பொல்லாப்பை விட்டு விலகுறவனுமாகி யோபுவை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி சாட்சி கொடுத்தீங்க. ஆண்டவரே, அது போல எங்களுக்கு வந்து நீங்க சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்க கனியெல்லாம் கட்டுப்போன கனியா இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய கனியெல்லாம் உங்களுக்கு பிரியமில்லாத கனியா இருக்குது. ஆண்டவரே, சில நேரத்துல கனியே இல்லாத ஒரு மரம் போல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கனி கொடுக்கிற மரமாய் எங்களை மாற்றுவீராக. நல்ல கனி கொடுக்கிற மரமாய் எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். யோசேப்பு நற்கல கனிகளை கொடுக்கிறவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதாவே அருமையான நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, உங்களுடைய கருத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையை அல்லாமல் எங்களாலே ஒன்று செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. ஆண்டவரே, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி.
உம்மாலே தான் எங்களால் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆண்டவர். இந்த காலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கனியிலே இருக்கணும்னு சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவர் உள்ளே இருப்பார் என்றால் ஆவியானவரால் கிடைக்கிற அத்தனை கனிகளும் உள்ளே இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க மனம் மாறுவதற்கான காரியங்களை செய்வீராக. தேவையில்லாத வேர்களை பிடிங்கி எடுப்பீராக. இன்னைக்கு அநேக வேர்கள் வேறிடத்திலே ஆண்டவரே அது வேர் வைத்திருக்கிறார்கள், வேறிடத்திலே நடப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து ஆண்டவரே உமக்குள் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக, உமக்குள் அவர்கள் ஆண்டவரை இருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் செபித்து உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு உண்மையாக இருக்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் முடி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் அவர் வருகை மட்டும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாப்பாடு வந்துகிட்டு இருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேக் கட்டிங் இருக்கா? ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கேக் கட்டிங் இருக்கா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நவம்பர் மாசத்துக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் வெயிட் few minutes. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். சரி, இந்த மாசம் நவம்பர் மாசம் பிறந்தவர்கள் இருப்பீர்கள் முன்னுக்கு வாருங்கள். We are born in November, please come forward. And you are wedding anniversary, if you are wedding anniversary in November, please come forward. திருமணமானவர்கள் தயவு செஞ்சு வாருங்கள். ஏன் அங்கேயே உட்காந்துருக்கீங்க? வாங்க ஜீவனேஷ், அந்த 2 மாலையை கொண்டு வா. மாலை போட்டாலும் வருவாங்க. கம் forward, சீக்கிரமா வாங்க. Happy anniversary. If you are happy anniversary, please come. வேற ஆள் இல்லையா? எல்லாம் சின்ன சின்ன பையங்களாம் பிள்ளைங்க வந்திருக்கீங்க. ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ. ஜெபிச்சுட்டு அப்புறம் ஒரு பாட்டு படிக்கலாம். டிசிஷன் காணும். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 11வது மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்திலே பிறந்தவர்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கமும், உம்முடைய தயவும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் இருக்கும்படியாக, அவர்களை வழிநடத்தும்படியாய், பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்திலே இன்னும் அநேக வருஷங்கள் அவர்கள் வாழணும். வேதம் சொல்லுகிறது, நீடித்த ஆயுஷ்னாலே உன்னை நான் திருப்தி ஆக்குவேன் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நீடித்த ஆயுஷோடு கூட அவர்கள் வாழணும். எந்த பலவீனமோ, எந்த வியாதியோ, எந்த குறைவோ இல்லாதபடிக்கு சம்பூர்ணமாக அவர்கள் ஆரோக்கியமாய் தெய்வீக சுகத்திலே வாழும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்திலே அவர்களுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்திலே அவர்களை கொண்டு வந்ததிலே ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் இருக்கிறது ஆண்டவரே. அதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, வளர்ந்து வர நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய தெய்வம், உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம்
ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆனால் எல்லாவற்றிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். வர நாட்களிலும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, திருமண நாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நல்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நல்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Happy birthday and happy anniversary. யார் கேக் வெட்டுறது? Who is the youngest? இவர் தான் youngest. ரெண்டு பேரும் பிடிங்க. ஓகே, மெதுவா வெட்டுங்க. ஓகே, God bless you all. நான் இப்போ அவர் மேல உங்களுக்கு கேக் கொடுப்பாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம உங்களுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் ஒரு ஹீலிங் தருவாராக, கர்த்தர் சுகத்தை தருவாராக. பரலோக பிதாவே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு யாராவது வியாதியாய் இருந்தால் சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி அவளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது அவர்கள் பாவம் செய்திருந்தால் அது மன்னிக்கப்படும், அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த சரீரத்தை வாட்டி வதைக்கிற எல்லா லுக்குமியா கிருமிகளை இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் அக்கினியினால் அவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஆண்டவரே, சுகம் கொடுக்கிற தேவன் அல்லவா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவன் அல்லவா, இந்த வேளையில் இந்த மகளுடைய இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நீர் கிருபையாய் இருக்க பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலையிலிருந்து உள்ள கால்வரையிலமாய் சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். அந்த ரத்தத்திலே சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது ஐயா. அந்த சுகமும் ஆரோக்கியம் இப்பொழுது இந்த சரீரத்தில் வருவதாக. என்னுடைய தலைமுறை சுகமானீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை செயல்படுவதாக, கிரியை செய்வதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரை சரீரத்தில் இருக்கிற நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாவற்றிலும் சுகம் வலி இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எந்த இடத்திலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிப்பான இடங்கள் எல்லாம் சுகமாக்குகிற வல்லமை இப்போது இறங்குவதாக. Be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே சுகமாவதாக, இயேசுவின் நாமத்திலே சுகமாவதாக. எலும்புகள் சுகமாவதாக, நரம்புகள் சுகமாவதாக, மசல்கள் சுகமாவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே வல்லமை இப்போது இந்த சகோதரனை இறங்கட்டும் ஐயா. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சுகமாக்குகிற வல்லமை செயல்படட்டும் ஐயா. எல்லா விதத்திலையும் சுகத்தை கொண்டு வருவதாக. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமான சுகத்தை கொடுத்து அற்புதமான சாட்சியாய் இந்த மகனை நிறுத்துவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, சுகத்தோடு கூட ஆசீர்வதிப்பீராக. நன்றி சொல்லி இப்படி சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நான் சொல்ற மாதிரி சொல்றீங்களா? ஆண்டவராக இயேசுவே, இயேசுவே, என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய ஆரோக்கியத்துக்காக உம்மிடத்துல வந்திருக்கிறேன். நீங்க கடவுள் என்று நான் நம்புறேன். உங்களால என்னை சுகமாக்க முடியும் நம்புறேன், சுகமாக்க முடியும் என்று நம்புகிறேன். இயேசுவே, என்னை சுகமாக்குங்க, என்னை சுகமாக்குங்க, எனக்கு விடுதலை தாங்க. நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே.
உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சுகமாக்குற வல்லமை என் மேல வரட்டும் ஆண்டவரே. என்னை சுகப்படுத்துங்க. சொல்லுங்க, சுகப்படுத்துங்க. என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை சுகந்தாங்க ஆண்டவரே. நாம ஏற்றுக்கொள்றோம் ஆண்டவரே. உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நமது இயேசுவே முழுமையா உங்களுடைய விசுவாசத்தை தான் அவர் பார்க்கிறார். ஓகேங்களா? இது பெரிய காரியம் கிடையாது. அவர் மரித்தவர்களை உயிரோடு இருக்கிறார். நிச்சயமா சுகப்படுத்துவார். நான் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் இந்த காது பகுதியில் இருக்கிற பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சுகமாக்குகிற வல்லமை இப்பொழுதே ஆண்டவரே அந்த பகுதியில தூண்டும்படியா, அந்த பகுதியில வல்லமை இறங்கும்படியா, சுகம் இறங்கும்படியா, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் வருவதாக, ஆரோக்கியம் வருவதாக, நரம்புகள் தசைகள் சுகமடைவதாக, காது பகுதியில் இருக்கிற அந்த நரம்புகள் சுகமடைவதாக, கேட்கக்கூடாத தடைகள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.